பெரிய கத்திரிக்காய் வாங்குனீங்கன்னா ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நல்லா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். இப்போ நான் வந்து எக் பிளான்ட் இது வந்து நல்ல பெரிய கத்திரிக்காய். இதை வந்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிட்டு கோடு போடுறேன்ல அது மாதிரி கத்திரிக்காயில நடுவில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேராக கோடு போட்டுட்டு அப்புறம் சைடில் இந்த மாதிரி கிராஸா கோடு போடுங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம தண்ணியில இருந்து அலசி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம கோடு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேரா ஸ்ட்ரெயிட்டா கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே லைட்டா கீரல் போட்டுக்கோங்க. இப்போ இது தண்ணியில இருந்து அலசி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு வந்து மசாலாவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காவை தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மசாலா கூட நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணுங்க. மசாலாவை நல்லா தூவி இந்த மாதிரி கோட் பண்ணி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தாலே போதும். மசாலா நல்லா ஊறி வந்துடும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி நீங்கள் மசாலா தடவிக்கோங்க. இந்த கீரல் பகுதியிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் மசாலா போடுங்க. மிச்ச மசாலாவையும் நீங்கள் பொரிக்கும் போதே மேலாக தூவி நீங்கள் பொரிச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ தோசைக்கல்லில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காவையும் நம்ம இதே மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். அதே டைம் நல்லா கிறிஸ்பியாக வரும். கத்திரிக்காய் தோல் பகுதியெல்லாம் நல்லா சுருங்கி வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.